ஹாய் ஹாய் மேம். மேம். நருட்டோ சுபிட்டன் தமிழ் 153வது எபிசோட். நம்ம நருட்டோக்கு வந்து ஸ்ராயா இறந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரே அதிர்ச்சியில சுனாடை மேல நீங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். கிளம்பிட்டானே. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜிராயா சென்சை மட்டும் ஃபுஃப்தோகாகேவா இருந்திருந்தா அவர் சுனாடே பாட்டியை இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க விட்டுருக்க மாட்டாரு. வாய்ப்பே இல்ல. அதாவது தப்புன்னு நடிச்சு விட்டு போயிட்டேன். ஆனா சுனாடே சொன்னது ஸ்ராயாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா. இப்படியே விட்டுடு. ஆனா மை லேடி, இந்த பொண்ணுக்கு ஜிராயா மேல ஒரு காதலும் அன்பு இருந்துச்சுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அதனாலேயே ஜிராயா சொன்ன தீர்க்க தரிசன குழந்தை இவன் தான் நம்பிக்கை ஏறிக்கிட்டே போகுது. அப்படியே ஆள் அப்படி கிளம்பிட்டானம்மா. அதே ஒரே டென்ஷன். அது ஏங்க அவன் ஒருத்தனே நல்லா அன்பா இருந்தது. முன்னாடியும் ஒரே சிந்தனையில தான் இருக்கா. உனக்குன்னு பார்த்து ஏன் இப்படி எல்லாம் அமைதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. திடீர்னு எதுக்கு என் மேல இவ்வளவு அக்கறை? நான் உண்மையா சொல்றேன், நீதான் ஹொகாகே ஆகியிருக்க வேண்டியது. நினைச்சு பார்த்தேன். முக்கியமா தேர்ட் ஹொகாகேவே அவருக்கு அடுத்து நீதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டாங்க. அந்த தண்ணி அடிக்கலாம். ஆமா ஆமா அதே தடுக்க முடியலன்ற குற்ற உணர்ச்சி தான் தனியா அத்தனை வருஷம் அவனை பின்தொடர்ந்து போக வச்சது. நான் சொன்னது சரிதானே? ஆனா இதுக்கு மேல அதை பண்றதுக்கு அவசியமே இல்லையே. இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த நாவலோட அடுத்த பாகத்தை வெளியிடலாம் நினைக்கிறேன். உட்கார்ந்து பேசி இருப்பாங்க. லாஸ்டா லேடி சுனாடே உன்னதான் ஒரு பழைய நினைவுக்கு போய் தெரியும். ஏதாவது வேணுமா மை லேடி? இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. இந்த செய்தி உன்னோட மனசையே நொறுக்கிடுச்சு. இதுக்கு பாவம் நீ என்ன செய்வ? இல்ல அவ வேணும்னு தானே சொன்னான். இந்த ஊரை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அதனால நீ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புரியுது. சரி, இப்ப நம்ம ஜிராயா நமக்காக விட்டுட்டு போன குழு என்னங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். அந்த இது வேற இருக்குல்ல. எழுதின எண்களை தாண்டி அவன் நிறைய தகவல்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கான். என் பக்கத்துல இருக்கிற இந்த தவளையோட வயித்துக்குள்ள ஜிராயா கஷ்டப்பட்டு பிடிச்ச நிஞ்சாவோட உடம்பு இருக்கு. இப்ப நான் கொடுக்க போறதுதான் கடைசி. ஆமா முனிகிரும்ல அப்படியே. 6 பெயின்கள்ல ஜிராயா கஷ்டப்பட்டு கொலை பண்ண அந்த ஒரு பெயினோட உடம்பு இருக்கு. பெயினோட உடம்பா? எப்படி எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. காவகால பூரா வேறமான அதற்கு நேற்றாவே ஒரே சிந்தனையாக நினைச்சேன். ஆமா பார்க்குறேன் அந்த புக்கு ஆமா ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் சந்திச்சது. எனக்காக ஒன்னும் பார்க்கல. என்னோட அடுத்த நாவலுக்கான நோட்ஸ் எடுக்க நான் பார்த்துட்டு அழுகிறேன். புக்கு அதை போய் பார்த்து வாங்க. இல்ல போய் பார்க்குறேன். அப்படியே கொண்டாந்து கட்டி விட்டுருக்கீங்க. ஆமா எப்படியும் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு ஷினோபியோட உடம்புல நிறைய தகவல்கள் இருக்கும். அதனால திறமையான மெடிக்கல் நிஞ்சாஸ பயன்படுத்தி இவன் உடம்புல உடனடியா ஆட்டோப்சி பண்ற வழி இருக்கு. என்னென்ன இதுன்றாங்க. ஷிசோனே புரியுது, நான் இத பாத்துக்கிறேன். ஷிசோனே இவ அப்பா பையன் ரெண்டு பேரும் இங்க வந்து அந்த ஹெல்த். இந்த படம் ரொம்பவே தெளிவா இருக்கு. என்கிட்ட இருந்து அவன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தெரியும், புரியுது. இப்ப நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன். சீக்கிரமே நீங்க இதை கண்டுபிடிங்க. ஒருவேளை ஜிராயாவோட மாணவனுக்கு என்ன பார்க்கணும்னா அவனை என்னோட இடத்துக்கு வர சொல்லுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எப்படியாவது நான் அந்த பெயினை தோக்கடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சே தீருவேன். சாக்கரா முழிக்கிறாளே சைஸா.
நைட்டா எங்கே ஏறி உட்காந்துருக்கேன் பாருப்பா. அதத்தேன். இங்க பாரு நரட்டோ, நீ சொந்த கால நிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் நான் உனக்கு பயிற்சி தரேன். அதுவும் சுலபம் கிடையாது. அது வரைக்கும் நீ பயிற்சி எடுத்துக்கிட்டே இரு. நான் தயாரா இருக்கேங்கிற நம்புங்க. இந்த தடவை எப்படியாவது அந்த சாஸ்கேவா நான் திரும்ப கிராமத்துக்கு கூப்பிட்டு வருவேன். டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால பயிற்சி உன்னோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாம போச்சுங்க. கம் ஆன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ட்ரைனிங்ங்கற பேர்ல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். இங்க நேரத்தை வீணடிக்கிறதுல எதுவுமே இல்ல. நீ முட்டாளா இல்லாம இருந்திருந்தா இது உனக்கு புரிஞ்சிருக்கும். குட்டியை வந்து திரும்ப நரிக்குட்டி மாதிரி வந்து என்ன வேலை பார்க்கறான்னு. இதாவது அடிக்கிறானே. நீங்களா அதுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஷேடோ க்ளோனை பயன்படுத்த முடியும்னு நினைச்சிட்டு சில சமயத்துல நீ ஒரு அப்பாவிதான். எப்படி பாரு அந்த இதுவும் மண்டைக்குள்ள ஓடுது. அதத்தேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும். சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத. என்ன தோக்கடிக்கணும்னா உனக்கு ஒரு 100 வருஷம் தேவைப்படும். வாய்ப்பே இல்ல. 100 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த தடவை கண்டிப்பா. இல்லங்க. ஓ ஆமாமா சரியாடா. ஒரு ட்ரெஸ் மாத்தி வேற ட்ரெஸ் குடுக்குறது அப்பதானோ. பிரமாதம். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியவங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மா சொன்னாங்க. ஒரு ட்ரெஸ் அதுக்கப்புறம் தான் மாறும் போல. ஆமா அதனால தான் ஆள் இந்த பெரிய லைட்டாக வந்துட்டான்ல. ஆமா ட்ரெஸ் சூப்பரா இருக்கும். நீ இப்பெல்லாம் ஏகப்பட்ட மிஷன்ஸ்க்கு போயிட்டு வர போல. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கயாவது வெளியில போலாம். இல்லனா என்ன இருக்கா? இவன் இருக்கா சென்சையா? ஆமா இவள குட்டி குழந்தையா இருந்த வளர்த்தது. இப்ப வேண்டாம் சென்சை. அந்த ராமணி வேணாம்னு சொல்லிட்டானே. அதைத்தானே விரும்பி சாப்பிடுவேன். அந்த இவனுக்கு தெரியும். அவளை விரும்புறவன் ஏன் வேணான்னு சொல்றான்னு சொல்லி பாக்குறேன், யோசிக்கிறேன். அதே சொன்ன போதும் அவ்வளவு ஆசையா குதிச்சுட்டு ஓடுவேன்ல. ஆமா வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டானே. முன்னாடி ஆராய்ச்சியில் இருந்துச்சு அவளை. ஆமா என்னன்னு தெரியும். நான் இப்ப இத பண்ணியே ஆகணுமா? சுத்தமாரா இத உடனே அவங்க கிட்ட கொண்டு போங்க. உங்க அப்பாவோ? ஆனா சைஃபர் டிவிஷன்ல இருக்கவங்க இன்னத்துக்கு வர்க் பண்ண மாட்டாங்களே. அட லேடி ஹொக்காகே, அவங்கள வர சொல்லி இது என்னோட புது கட்டளைன்னு சொல்லி பாருங்க. இந்த மெசேஜை டீகோட் பண்றதுக்கான புது இன்சார்ஜா நான் உன்னதான் நியமிக்கிறேன். இங்க பாருங்க, இது முக்கியமான விஷயம் நல்லாவே புரியுது. ஆனா இத பத்தி வெட்டியா இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம்ல. இருங்க பேசிட்டு இருக்கல. நான் இத விட வேற ஒரு விஷயத்தை பத்தி உங்க கிட்ட. இவ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்காளே? ஆனா லேடி சொன்னாடே இப்பலாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா இருக்கேன்? ஷிகமாரு இதோட விட்ற. ரொம்ப போட்டுது. ஆள் மன உளைச்சல் ஆயிட்டா போல. முக்கியமான இல்ல. நீ முன்ன விட இப்பதான் பார்க்க செம்மையா இருக்க. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தல. தனிமையான இடத்துக்கு நைட்ற மாதிரி. அந்த கனவுக்கு நீ துரோகம் பண்ணிட்டனா அவங்களோட தியாகம் எல்லாமே வீணா போயிடும். நீ அந்த மாதிரி பண்றன்னு எனக்கு தெரிஞ்சாவே அந்த கனவே நான் உன்னை நிறுத்திடுவேன். அழுகுறா சரியா வந்து. உன்னால என் மேல ஒரு பெட்டு வைக்க முடியுமா? நான் செத்துருவேன். என் மேல பெட்டு வைக்க. ஏன்னா நீ எது மேல பெட்டு வச்சாலும் கண்டிப்பா தோத்து தானே போவ. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டாளுங்க. ஒருவேளை நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் சொன்னாடி. நான் நிச்சயமா உனக்கு அதிக அளவுல கடமைப்பட்டிருக்கேன். எல்லா வயசுலயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் இல்லைங்க. ஆமா எப்படி இருக்க? உரட்சி எல்லாம் ஒரே செட்டு. அழுகுறா வருது. நீ சரியான முட்டாள்டா. என்னது கூல்ட்ரிங்க்ஸா? இந்த அவன் வாங்கிட்டு வந்துட்டேன் போல பாக்ஸ்லயே. நரட்டோக்கு சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இங்கதான் இருக்கு ஆனா சாப்பிடல போலயேங்க. எல்லாமே வச்சிருக்கேன் ஆனா எதையுமே இருக்கல. அப்படியே இருக்கேன். எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்.
அதுலேருந்து வெளியே வர முடியல. அவன் எவ்வளவு அவன் கூட தானேங்க ரொம்ப நாள் இருந்தேன். ஏன் பெருசு பெருசுன்ட்டு பாவத்தை சே இது நருட்டோவையே சோகமாக்கிட்டாங்களே. அவ்வளவு ஒரு இதான ஆளு. சிக்கமார் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாலும் அதே அளவுக்கு நருட்டோ ஃபீல் பண்றேன். ஆமாம். அதோட அதிகமாகவே என்ன யோசிச்சுட்டே கிடைக்கான். அவனாவது ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அந்த பழைய நினைவுகள் ஃபுல்லாக வருது போல அவனுக்கு. நைட்டு தூக்கம் வரல போல, அப்படியே வெளியில நடந்து வந்துட்டேன். இது என்னமோ இருக்கு ஐஸு. ஆமா அவன் வாங்கி கொடுத்தது வாங்கி கொடுப்பேன். அழுகுறேங்க. அவன் அழுகதை பார்த்தா என் கண்ணில் எனக்கு அழுக வருது. சிக்கமாரா இது இருக்கா நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான். என்ன பாத்துக்கிறதுக்கு அவர் எப்பவும் என் கூடவே இருக்கணும். வருங்காலத்துல நான் ஹோக்காகே ஆகிறத அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் அவர் முன்னாடி என்னால எதையுமே சாதிக்க முடியல. நான் தோத்து போயிட்டேன். நான் சொல்றத கேளு. சிராயா மாஸ்டர் எப்பவுமே உன்னை புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு. அவ்வளவு பெருமையா பேசுவாரு. உன்னை எப்பவுமே தன்னோட சொந்த பேரை மாதிரி நினைச்சிட்டு இருப்பாரு. அது உண்மைதானே? தன்னோட ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஆள் நீதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நீதான் அடுத்த உக்காகே வருவன்ற நம்பிக்கை அவருக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரு என்னைக்குமே உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இப்ப கூட உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இவ்வளவு சோகமா இருக்கிறத நினைச்சு அவர் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. எப்பவுமே ஒரு இதாவே இருக்கிறாரு. ஆக்டிவா இருக்கேன். இருக்கணும்னு நினைச்சாரோ அதே போல அப்படியே சொல்லிட்டாங்க. ஒரு நம்பிக்கைய இல்லைங்கிறப்போ இருக்கிற 3 லெஜெண்டரி சானின்ஸ்ல ஒருத்தரோட முக்கியமான ஸ்டூடெண்ட் நீதான். அதுவும் அவராவே உன்னை முழுசா ஏத்துக்கிட்டாரு நருட்டோ. ஏதாவது ஆறுதல் சொல்லிக்கிள்ளே அவனை தயார் பண்ண நாளா. ஆமா தனிமே அவரை விட ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப நன்றி. கடைசி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எப்பவுமே தைரியம் சொல்றது இந்த இருக்கா வந்து. சரி எனக்கு அழுக வருதுப்பா இந்த சீனை நினைச்சு. பாவம் நைட்டும் போதும் தூக்கம் எல்லாம் எப்படி போகுது? இத ஒண்ணுக்கு நான் 2 தடவை நல்லாவே இந்த செக் பண்ணி இது பார்த்தேன். நிச்சயமா இது ஹிடன்லி வில்லேஜ் சேர்ந்த ஒரு கோடு கிடையாது. ஏன்னா இது நம்மளோட அல்காரிதம்க்கு நிச்சயமா ஒத்து போகல. ஆனா ஜிராயா தன்னோட கடைசி நொடிகளை இதை எழுதியிருக்காருன்னா அப்ப கண்டிப்பா அந்த கோடு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வெறும் நம்பர்ஸா இருக்கிறது தான் இதுல உச்சக்கட்ட குழப்பமே. எழுத்தாள் தான் நம்பரை மட்டும் எழுதி. இதோட அடித்தளம் இல்லாம புதுசா இருக்கு. கோட நம்மளால பிரிச்சு சொல்ல அந்த முடியாது. இங்க லேபு இந்த இது ஆராய்ச்சி பண்றாங்க. ஆமா இந்த கோட் என்ன ரூல்ஸ வச்சு அடிப்படையா எழுதிருக்குன்னு தெரியாம உங்களால டீகோட் பண்ண முடியாது. ஜிராயா அவரோட வாழ்க்கையில இருந்து இதோட அடித்தளத்தை கண்டுபிடிக்காத வர நம்மளால முன்னேற முடியாது. அப்ப நம்ம எங்க இருந்து தேட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதோட எக்ஸாக்ட்டான வழி எனக்கும் தெரியல. மேபி அவர் கூட நெருக்கமா இருந்தவங்களுக்கு இத பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யாரையாவது தெரியுமா உங்களுக்கு? அவர் உயிர் போற அந்த தருவாயில எழுதிருக்காருங்கிறத அந்த கண்டிஷனை வச்சு நாம இதை பார்க்கும்போது அவரோட எதிரிகள் இதை கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா எழுதிருக்காரு. இதை அவர் யாருக்காக எழுதிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களே இதை படிக்க சொல்லுங்க. ஒருவேளை அவங்க இதை கிராஃப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யார் இருக்காங்க? லேடி சொன்னாரே இல்ல ககாஷியா இருக்கலாம். ஆமா கக்காசிக்கு நெருக்கமானவங்க. செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா உடனே வந்து சொல்றேன். ஐயய்ய இது சைட் அடிக்குது அவனே. அதனால நீ என்ன வீட்லயே வந்து பாரு. ஓகே நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குனதா சரியா இருக்கும். தூக்கம் இல்ல. நீ என்ன பண்ண போற ஷீஹோ? ஈகோ ஓ நானா இங்க யாராவது ஒரு தெரியுது. 9:31 8 கக்காசி 106 7 207 15. இந்த இது ஆமா. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்களும் ஜிராயாவும் பேசுறப்போ இந்த நம்பர்ஸ் எங்கேயாவது பயன்படுத்தி நீங்க பாத்திருக்கீங்களா?
கக்காச்சிட்டு. நான் அடிக்கடி பேசுவேன் ஆமா நருட்டோ இவன் கூட இருக்கிறதுனால. ஆமா ஐடியா வருது. இந்த 106 இருக்குல்ல, ஏதோ ஒரு கோடு வேர்டு வராது. ஏதோ யோசிக்கிறேன். மாஸ்டர் ஜிராயா, இது சுலபமா 106 இருக்கும் போல இருக்கு. எதை பத்தி? பூச்சியாரு 1 சென்டிமீட்டர். உயரா ஹைட்டு. இல்ல, நிச்சயமா அது இது கிடையாது. எது? எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இல்லனா லேடி சொன்னாடி நருட்டோவை வேணும்னா கேட்டு பாரு. இத பத்தி ஏற்கனவே லேடி சொன்னாடி கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அப்ப இதுல பாக்கி இருக்கிறது நருட்டோ மட்டும்தான். நருட்டோ எதுவும் க்ளூ தெரியுமோ? ஹைட் அந்த அளவுக்குலாம் தெரியாது அவனுக்கு. அவன் சின்ன பையன் தானே. அவனை ஆமா. உற்சாகப்படுத்துற மாதிரி பேச. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? முயற்சி பண்ணி பாக்குறேன். ஏற்கனவே சோகத்தில் வேற இருக்கானே, உற்சாகப்படுத்தி வேற சொல்றேன். ரூமுக்குள்ளே இருக்கேன் போல. அட போங்கயா, இவன் வீட்லயே இல்லையா? வெளியில போயிட்டானோ திறக்கிறானே. அதான் திறக்கிறேன். யாரு அவன் ஹே ஷிகமாரு, அழுதுகிட்டே வரேன். என்ன விஷயம்? இங்க என்ன பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், வெளிய நிக்க வச்சே பேச போறியா? இந்த நம்பர்ஸ பாக்குறப்ப உனக்கு என்ன தோணுது? ஏதாவது கண்டுபிடிப்பானாங்க. தெரியல, ஒரே சிந்தனையாட்டே இருக்கு. டேய் நருட்டோ, நான் பேசுறத கேக்குறியா இல்லையா? அவனால ஜீரணிக்க முடியலங்க. நருட்டோ, அவன் இறப்ப வந்து அவனால ஏத்துக்க முடியல. ஓ அதுவா, சாரி. ஆமா, இப்போ என்ன சொன்ன? என்னன்னு கவனிக்கல அது. முதல்ல கூட கொஞ்சம் வெளிய வரியா? வெளியிலயாவது கூட்டி எங்க போய் கூப்பிட்டு போற? சொன்னாதான் வருவியோ? சரி வரேன். வெளியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட்டி போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். என்ன இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்த? சரியான முந்திரி கொட்டை. கொஞ்சம் இங்க பாரு. யாரு? அவ சிக் குருணை பூர்ண இத இருக்கா? கண்டத சாப்பிட்டு சரிக்காம ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டீங்க. எப்படி பூச்சியை விட பெருசா இருக்கு. மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இவ்வளவு வயசாயும் தத்தியமானா இருக்கே. உன்னை என்ன பண்றதுனே புரியல. ஐயோ. அப்படினா குருநாய் சென்ஸ் ஆஸ்மா ஆமா ஆமா இந்த மாதிரி Lover. வரணும்னு கட்டாயமே இல்ல. பரவாயில்ல, உங்களை பாத்துக்கிறது எனக்கு முக்கியம். ஆஸ்மா. ஆஸ்மாக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஏதோ ஒரு அழகா இருப்பாரு. இவ்வளவு நல்ல பவர்ஃபுல்லானவங்க. ஆமா ஆஸ்மா சென்சை உன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரு? அவங்க குழந்தைய நான் ஸ்டூடெண்டா ஏத்து பண்ணேன். சிக்கமா இருக்கா. உண்மையதான் சொல்றேன். அவர் என்ன ரொம்ப அதிகமா நம்புறாரு. கடைசியில சொல்லிட்டு போயிருக்கு. கடைசி இவன்ட்டு உண்மையை சொல்லிட்டு போவேன். ஐயோ இதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இந்த சீன் பார்க்க. சத்தியம் சொல்றேன். உன்ன மாதிரியே நானும் சென்சையை இழந்தவன்றதுனால உன்னோட வலி என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது நருட்டோ. அவனுக்கு அந்த மாதிரி இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனா உன்ன மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்தா எதுவும் சரியாகாது. ஆனா அவன் உடஞ்சு உட்காரல. அந்த விஷயத்தை அந்த மாத்த முடியாது. தெளிவாயிட்டான். ஆமா. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்ல வர? ஆசுமா சென்சை எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்காரு. அதுல சிலது ரொம்ப அவசியம், இன்னும் சிலதை கண்டுக்கவே மாட்டேன். ஆனா அது முக்கியம் இல்ல. ஓ விஷயத்திலயும் அந்த மாதிரி தானே? நிச்சயமா இதுல விலை மதிப்பில்லாத நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும். அதனால இப்ப நம்ம பொறுப்பை ஏத்துக்க வேண்டிய நேரம். அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்த லெவலில் இவங்க தான் இருக்காங்க, வேற ஆள் இல்லையே. நம்ம டீச்சர்ஸா பொறுப்பேத்துக்கணும். அது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும், ஆனா அதை விட்டா வேற வழியே இல்ல. அதுக்கப்புறம் நீ சாப்பிடுற ராமனுக்கு நீயே காசு கொடுப்ப. அப்போ உன் கூட சாப்பிடுற ஸ்டூடெண்ட் உன்னை நருட்டோ சென்சைன்னு கூப்பிடுவான். கடைசி வரைக்கும் நம்ம சின்ன பசங்களாவே இருந்துட முடியாது. ஸ்டேஜ் மாறணும். அதுக்குன்னு ஆசுமா ஜிராயா மாதிரி ஒரு அற்புதமான ஷினோபியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமாம் ஒரே ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நீ அடுத்த இதெல்லாம் இருக்கேன்ல, நம்ம கோணா மாதிரி இவங்களுக்குலாம் இவங்க தானே செஞ்சு கொடுக்கணும். ஆமா அதுவும் சரிதான். ஷிகமாரு, ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு உடைஞ்சு உட்காந்துராத. நீ செய்ய வேண்டிய சம்பவம் எப்படி அடுத்து எடுத்த உடனே சொன்னா இதாகுன்ட்டு, எடுத்த உடனே டக்குன்னு சொன்னா இதாகுன்ட்டு அது விட்டு அவனை முடிஞ்சா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு.
நருட்டோ ஷிப்டன் 153வது எபிசோடு வந்து ரொம்ப சோகமான எபிசோடா இருக்கு. சொல்றது அப்படியே எனக்கெல்லாம் அந்த நருட்டோ ஃபீல் பண்றப்ப எனக்கு என்ன அறியாவே கண்ணுல இருந்து அப்படியே கண் நாடே கலங்க இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இது இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்பு, ஒரு ஒரு பிரிவுங்கிறது அந்த வழி வந்து எல்லாராலையுமே அது உணர முடியும் அப்படின்னா அது இந்த சீன் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. அடுத்த எபிசோடுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், என்ன முடிவு எடுக்க போகிறோம், அந்த நம்பர் தெரிய வருமானு பார்க்கலாம்.